மூவி ஸ்னிக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2024ல ரிலீஸ் ஆன ஹிந்தி த்ரில்லர் மூவி சிஸ்டர் மிட்நைட். இந்த படத்தோட ஹீரோயின் ராதிகா ஆப்தே. ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதையம்சம் கொண்ட படம். ஒரு கிராமத்து பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு மும்பை மாதிரி ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு வராங்க. பல கனவுகளோட வராங்க. ஆனா ரியாலிட்டியில பார்க்கும்போது மும்பையில உயரமான பில்டிங்ஸ் இருக்கு. அதே சமயத்துல ரொம்ப ஸ்லம்மான ஒரு இடமும் இருக்கு. ஒரே ஒரு ரூம் இருக்க மாதிரி வீடுகளும் இருக்கு. அழுக்குகள், பொல்யூஷன்லாம் இருக்க மாரி இருக்கு. இந்த இடத்த வந்து அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்கல. வேற மாரி நெனச்சுட்டு அவங்க அந்த சிட்டிக்கு வராங்க. ஆனா, அங்க வாழும்போது அந்த வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அவங்க எதிர்பார்க்காத ஒண்ணா இருக்கு. இதுல வேற ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லா லவ் அண்ட் அஃபெக்ஷன் குடுக்காம, அவன் ஒரு செல்ஃபிஷா நடந்துக்கிறான். டெய்லி குடிச்சிட்டு வரான் அப்டின்னும்போது, அந்த பொண்ணு நார்மலா இருக்க பொண்ணு எந்த அளவுக்கு அப்நார்மலா மாறுறா? ஒரு கிராமத்து பொண்ணு எவ்வளோ தூரம் மாற முடியும்? அப்டின்றது தான் இந்த படத்தோட கத. ஸோ ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகும்போதே ட்ரெயின்ல ராதிகா ஆப்தேவும், அவங்க ஹஸ்பண்டும் கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே அந்த கல்யாண ட்ரெஸ்ஸோட வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலா அவங்க சின்ன வயசுல ஒரு 8 வயசுல மீட் பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் 2, 3 தடவ பார்த்துருப்பாங்க அவ்வளோதான். 2 பேருக்கும் ஒருத்தர பத்தி ரொம்பலாம் தெரியாது. பெருசானோனே ஓகேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்ட் வந்து மும்பையில வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ ராதிகா வந்து நம்ம ஒரு பெரிய சிட்டிக்கு போறோம், ஏதோ யுஎஸ்க்கு போற மாரி ஒரு கனவுல வராங்க. அவங்க ட்ரெயின்லேருந்து வெளிய பார்க்கும்போது அந்த லைட்ஸ் அண்ட் பெரிய ஹைட்டான பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க. பட் அவங்க போற வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாட்ஃபார்ம் மாரி இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல சும்மா ஒரு சின்ன ரூம் அவ்வளோதான். அங்க ஈவன் அட்டாச்டு பாத்ரூம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. கிச்சன் கூட தனியாலாம் கிடையாது. அதுக்குள்ளேயே அப்படி இருக்கு. இவ்வளோதான். இதுல ஒரு கட்டில், ஒரு பீரோ. இதான் அவங்க வீடு. பக்கத்துல பக்கத்துல அதே மாரி நெறைய வீடுகள் இருக்கு. அவங்களுக்கு உள்ள உட்கார கூட இடம் இருக்காது. எல்லாருமே காலையில ஆனா வெளிய தான் உட்காருவாங்க. அந்த மாரி ஒரு இடத்துல தான் அவங்க வாழ போறாங்க. ஸோ இந்த ரியாலிட்டியே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்திருந்தா, ஹஸ்பண்ட் வந்து அன்பா பேசல. எதுவுமே வந்து கேரிங்கா சொல்லல. அவர் வந்து அப்படியே தூங்குறதுக்கு ரெடியாயி தூங்க போயிடுறாரு. ராதிகாக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இவரு கண்டுக்காம இப்படி தூங்கிட்டு இருக்காரு. எத பத்தியுமே பேசலையேன்ற மாரி இருக்கு. அவளுக்கு தூக்கமே வரல. புது இடம். உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம வெளிய போலாம் சொல்லி அந்த நைட் நேரம் புது இடத்துல அவங்க உடனே வெளிய போறாங்க. மத்த பெண்கள்னா பயப்படுவாங்க. இவங்க கொஞ்சம் தைரியமான பெண்ணா இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ரோட்ல போறாங்க. பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்து அவங்க நடுராத்திரி தூங்க போறாங்க. நல்லா தூங்கிடுறாங்க. காலையில சத்தம் கேட்டு எழும்புறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்லவே இல்ல. அவர் எங்க போனாருன்னு கூட தெரியல. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, நைட்டு ஃபுல்லா அமைதியா இருந்த அந்த பிளாட்ஃபார்ம் வந்து மக்கள் நெறைய போறாங்க. அந்த குட்டி இடத்துலயே காரு, டூ வீலர் எல்லாமே போயிட்டுருக்கு. கன்டினியூஸா பீப்பிள் வாக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே இரைச்சலா இருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லாவே இல்ல. இவங்க எழும்பிர்றாங்க. ஆனா என்ன பண்ணணும்னே தெரியல. ஏன்னா வீட்ல சமையல் பண்ண பாத்திரங்கள், இல்ல பொருட்கள் எதுவுமே கிடையாது. அண்ட் இவங்களுக்கு பசிச்சா சாப்பிட எந்த ஒரு திங்ஸும் இல்ல. ஹஸ்பண்ட் காசு குடுத்துட்டும் போல. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. காலையிலேருந்து அவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க செம ஆத்திரத்துல இருக்காங்க. நைட்டு தான் புருஷன் வராங்க. நல்லா சண்டை போடணும்னு நினைக்கும்போது பார்த்தா, அவர் ஃபுல் போதையில வந்து பொத்துன்னு விழுறாரு. அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அவர் பாக்கெட்ல ஏதாவது பணம் இருக்கான்னு பார்த்தா, கொஞ்சம் பணம் இருக்கு. அத எடுத்துட்டு போய் பிஸ்கட் வாங்கி சாப்பிடுறாங்க. மறுநாள் காலையில அவங்க பிரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஹஸ்பண்ட் சத்தம் கேட்டு எழும்புறாரு. "நீ எங்க போன?" அப்படின்னு கேட்குறாங்க. "வேலைக்கு." உடனே கோவப்படுறாங்க. ஏன்னா வேலைக்கு போற யூனிஃபார்ம் அங்க தான் இருக்கு. உண்மைய சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ட்ரீட் கேட்டாங்க. அது அந்த மாரி ஆயிடுச்சுன்னு. "சரி எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாமா? உன்னோட ஒய்ஃப் தானே நான். எதுவுமே வைக்காம போயிருக்க. இப்படியா நீ இருப்ப?" அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஒண்ணும் சொல்லல. அவர் என்ன பண்ணாரு, கிளம்புறாரு திரும்ப ஆஃபீஸ்க்கு. கல்யாணம் ஆன அடுத்த நாளே எதுவும் சுத்தி காட்டல, ஒண்ணும் பண்ணல. இப்படி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காரே சொல்லி அது வேற அவங்களுக்கு எரிச்சல். அவங்களோட கனவுகள், ஆசைகள் எதுவுமே அவர் கேட்கல. "சரி கிளம்புறீங்க, காசு குடுத்துட்டு போங்க." அப்படின்னோனே அவன் காசு குடுத்துட்டு போறான். ஸோ அந்த காச கொண்டு போய் அவங்க என்ன பண்றாங்க, அந்த கடையில இருக்க என்னென்ன பொருட்கள் இருக்கோ, காய்கறிகள், சப்பாத்தி பண்ண மாவு எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆனா இப்ப தான் தெரியுது, ராதிகாக்கு சுத்தமா சமைக்க எதுவுமே தெரியாது. அவ கிராமத்துல வளர்ந்தாலுமே எல்லாமே அவங்க அம்மா பண்ணியிருப்பாங்க போல. சுத்தமா வீட்டு வேலைகள் எதுவுமே தெரியல. சரி காய்கறி கட் பண்ண கத்தி கூட அவங்க வீட்ல இல்ல. பக்கத்து வீட்ல போய் கதவ தட்டுறாங்க. அங்க ஷீதல்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட தான் முதல்ல இவங்க பேசுறாங்க. எனக்கு காய்கறி வெட்ட கத்தி வேணும் அப்படின்னு. அத வாங்கிட்டு வந்தாலுமே, இவங்களுக்கு அத கட் பண்ண கூட தெரியல. கட் பண்ண தெரியாதவங்க எப்படி சமைப்பாங்க? ஸோ அத விட்டுறலாம். சப்பாத்தி பண்ணலாம்னு நெனைக்கிறாங்க. அப்படியே ஒரு 2 கிலோ மாவு எடுத்து கொட்டுறாங்க. சப்பாத்தி பண்ணவும் தெரியல. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. நைட்டு ஹஸ்பண்ட் வராரு. அவளோட நிலைமைய பார்த்துட்டு, ஓ! சமைக்கவே தெரியாதான்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு. ஓகே. அன்னைக்கு பட்னியா 2 பேரும் தூங்குறாங்க. அடுத்த நாளும் வழக்கம் போல அவர் வேலைக்கு கிளம்புறாரு. ராதிகா கேட்குறாங்க பணம் குடுங்கன்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, "பணம் குடுங்களா? நான் நேத்து குடுத்த பணம் இந்த வாரத்துக்கு ஃபுல்லா" அப்படின்னு. "அது எனக்கு தெரியாது. நான் எல்லாம் வாங்கிட்டேன். வாங்கி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னோனே, எனக்கு வந்து இந்த மாரி கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது. நான் வீட்ல எதுவுமே பண்ணதில்லன்னு." சரி உட்காருன்னு சொல்லி அவர் எப்படி வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே எப்படி காச வந்து பிரிச்சு செலவு பண்ணணும்னு சொல்லிக் குடுக்குறாரு. சரி ஓகேன்னு இப்பதான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பக்கத்து வீட்டு அந்த லேடி ஷீதல் கிட்ட போயிட்டு சமையல பத்தி கேட்குறாங்க. அவங்க காய்கறிலாம் வெட்டி காமிச்சு இப்படிதான் சமைக்கணும்னு சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ இப்பதான் அவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. பிளஸ் அந்த லேடி வந்து காய்கறி அண்ட் சாப்பாடும் இவங்களுக்கு குடுக்குறாங்க. அன்னைக்கு நைட் 2 பேரும் நல்லா சாப்பிடுறாங்க. ராதிகாக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கமும் இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க, "நம்ம சிகரெட் பிடிக்கலாமான்னு?" கேட்குறாங்க. 2 பேரும் வெளிய போய் சிகரெட் பிடிச்சுட்டே பேசிட்டு போறாங்க.
மறுநாள் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வழக்கம் போல குடிச்சிட்டு வந்திருக்காரு. அவர் டெய்லி நைட்டு குடிக்கிறாரு அண்ட் வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. அப்ப ராதிகா சொல்றாங்க, "சண்டே வந்துருச்சு. சண்டே கூட இப்படி நம்ம வீட்ல உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாம் நியூலி மேரிடும் எப்படி வெளியலாம் போவாங்க? எனக்கு தெரியாது. அடுத்த வாரம் சண்டே நீ என்ன வெளிய கூட்டிட்டு போற? நம்ம அவுட்டிங் போறோம்." அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இவரும் காசு சேர்த்து வச்சுட்டு அடுத்த சண்டே கூட்டிட்டு போறாங்க. ஒரு தூரமான ஒரு பிக்னிக் ஸ்பாட் போறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இது வரைக்கும் போகாதனால அவருக்கு எத்தன மணிக்கு அங்க போய் சேரணும்னு தெரியல. பஸ் டிராவல்லயே ஒரு 3 மணி நேரம் அப்படியே போறாங்க. போய் இறங்குனா, அந்த இடத்துல வந்து அவங்க பார்க்க வேண்டியதெல்லாம் வந்து மூடியே மூடிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, "டைம் ஓவர் ஆயிடுச்சு. நீங்க திரும்ப அடுத்த பஸ்ல போயிருங்கன்றாங்க." ஸோ அங்க வந்து இறங்குனதே வேஸ்ட்டா போயிடுச்சு. ராதிகாக்கு செம்ம ஆத்திரம் வருது. அடுத்த பஸ்ல 2 பேரும் ஏறி திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. இது என்ன அவுட்டிங்? இப்படி போய் கூட்டிட்டு போயிருக்காரே! எதுக்குமே லாயக்கு இல்லன்னு அவளுக்கு ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது. அவ ஆசைப்பட்ட மாரி எதுவுமே இல்ல அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம். ஸோ அதுக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கு அதுலயும் ஒரு திருப்தி இல்ல. கல்யாணமும் வந்து தலையெழுத்தேன்ற மாரி நடக்குது. அப்புறம் அவங்க ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு போடுறாங்க. இவங்க சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு அந்த வெஜிடேரியன் ஒத்துக்காத மாரி இருக்கு. வீட்டுக்கு வந்து வாந்தி பண்றாங்க. என்ன கல்யாணமோ, என்ன சாப்பாடோ அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் அப்நார்மலா சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதிர்ல இருக்க ஃப்ளாட்ல வந்து பூந்தொட்டிகள்லாம் வச்சிருக்காங்க. வாட்ச்மேனுக்கு தெரியாம ஓடி போய் அந்த பூந்தொட்டிகள்லாம் திருடி கொண்டு வந்து தன் வீட்ல வச்சுக்கிறாங்க. பூந்தொட்டிகள் ஃபுல்லா வச்சுட்டு அதுக்கு நடுவுல உட்காந்து தம் அடிக்கிறாங்க. ஸோ யாரும் பார்க்கக்கூடாது அப்படி பண்றாங்க போல இருக்கு. கொஞ்சம் அப்நார்மலாவே சேட்டைகள் பண்றாங்க. நைட் ஆனா தூக்கம் வரலன்னா இறங்கி அவங்க பாட்டுக்கு ரோட்ல நடந்துட்டு இருக்காங்க. ஒரு பயம் இல்லாம. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போன ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு டிக்கெட் எடுத்து ட்ரெயின்ல ஏறி தூரமான ஒரு இடத்துக்கு போறாங்க. ஏற்கனவே புது ஊரு. ஆனா அவங்க பாட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு தோணுது ஹஸ்பண்ட் டெய்லி குடிக்கிறனால பணமே ஒழுங்கா தர்றதில்ல. நம்மளுக்கு வந்து எதுவும் செய்யவும் முடியல, வாங்கி சாப்பிடவும் முடியல. நம்மளும் வேலைக்கு போணும்னு முடிவு பண்றாங்க. அப்ப அவங்களா ஒரு கம்பெனிக்கு போய் வேலை கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, "பெருக்கி துடைக்கிற வேலை தான் இருக்கு செய்வீங்களான்னு?" சொல்லப்போனா ராதிகா அது கூட லாயக்கு இல்ல. ஆனா நான் செய்வேன் அப்படி சொல்றாங்க. அன்னைக்கு நைட்ல இருந்தே வேலைய ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்க என்னடான்னா பெருக்கி துடைக்கிற மாப் ஸ்டிக் கூட ஆஃபீஸ்ல வைக்க மாட்டேங்கிறாங்க. அதையும் தூக்கிட்டே ரோட்ல நடக்குறாங்க. அங்க வரும்போது அந்த வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்காரு. அவர் கொஞ்சம் அன்பானவரா இருக்காரு. அவர் சொல்றாரு, "நீ எங்க போற? நீ போற வழி தான் நான் போறேன். உன்ன டிராப் பண்றேன்னு" சொல்லி சைக்கிள்ல கொண்டு போய் பாதி தூரம் இறக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க நடந்து வீட்டுக்கு வராங்க. இவங்களுக்கு சரியான தூக்கமே இல்ல. நைட் ஒழுங்கான தூக்கமே தூங்குறது இல்ல. நைட்டு டியூட்டிக்கு போயிடுறாங்க. மார்னிங் தான் இவங்க தூங்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட் மார்னிங் டியூட்டிக்கு போவாங்க. நைட் வருவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள ஒரு நல்ல அன்பான அணுகுமுறையே சுத்தமா இல்ல. அப்புறம் ராதிகா ஆப்தேக்கு வந்து யார் ஃப்ரெண்டுன்னா, பக்கத்து வீட்டு ஷீதல். அந்த லேடி கூட ஜாலியா பேசுறாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராதிகாக்கு கொஞ்ச நாளாவே வந்து பசி எடுக்க மாட்டேங்குது. சாப்பிட்டாலும் வாந்தி வந்துருது. அதனால அந்த லேடி சொல்றாங்க, "நீ டாக்டர் கிட்ட போன்னு." "அதெல்லாம் தேவையில்ல." அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வெயிட் நல்லாவே லாஸ் ஆயிருக்கு. ஆஃபீஸ்ல இருக்க வாட்ச்மேன் வந்து இவங்க உடம்பு சரியில்லன்னு கண்டுபிடிச்சு வான்னு தரதரன்னு இழுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கிறாங்க. டாக்டர் சொல்றாங்க, "உங்களுக்கு ஏதோ வந்து வயித்துல சின்ன பிரச்சனை தான் இருக்கு. நீங்க பேசாம தயிர் சாதம் அந்த மாரி பிளான் டயட் எடுங்க. வேற ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. லைட்டா விட்டமின்ஸ் எழுதி தரேன்." அப்படி சொல்லி அவர் சொல்றாரு. ராதிகா வந்து காலையில ரொம்ப போரிங்கா இருக்கு. சரி பக்கத்து வீட்டு சிஸ்டர்ட்ட பேசலான்னு போறாங்க. ஆனா அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, "என் ஹஸ்பண்ட் எனக்கு புடிக்கல." அந்த மாரி சொல்லும்போது, "உன் ஹஸ்பண்ட் கூட ஒழுங்கா வாழ்ற வழிய பாரு." அப்படி திட்டுறாங்க. அப்புறம், "நான் ஊருக்கு போறேன். சோ நீ வாழ்க்கைய பார்த்துக்கோ." அப்படின்ற மாரி கோவமா ஷீதல் சொல்றாங்க. வழக்கம் போல ராதிகா வேலைக்கு போறாங்க. அந்த பில்டிங்ல ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. அப்புறம் கிளம்புற நேரத்துல பார்த்தா வாட்ச்மேன் எப்பவுமே போவார்ல, அவர் மாட்டேங்கிறாரு. "நீங்க வீட்டுக்கு போலையா? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போணும்." "நீ போ" அப்படின்றாங்க. "என்ன பண்ண போறீங்க?" "நான் மொட்டை மாடிக்கு போறேன்னு." சரி சொல்லிட்டு ராதிகா என்ன பண்றாங்க, அவங்களும் மாட்டேங்கிறாங்க. மொட்டை மாடிக்கு போறாங்க. இவர் என்ன பண்றாரு பார்க்கறதுக்கு. இவர் லிஃப்ட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அப்படியே உட்கார்ந்த நிலைமையில தூங்கிட்டு இருக்காரு. "ஓகே, நம்மளும் இங்க இருக்கலாம். நான் கிளம்பிடுறேன் கொஞ்ச நேரத்துல." அப்படி சொல்லிட்டு அங்கேயே உட்கார்றாங்க. இவங்களும் உட்கார்ந்த நிலைமையில வெளியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில தான் 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. ராதிகா நைட்டு வேலைக்கு போம்போது, நைட் அந்த தெருவுல வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த லேடீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, "ஐய் அழகா இருக்கியே! நிலா மாரி இருக்கே! ரொம்ப கலரா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்?" அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. டெய்லி கூப்பிடுவாங்க. இவங்க பயந்து பயந்து பார்க்கவே மாட்டாங்க. ஓடிருவாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்க கூப்பிடும்போது பயப்படாம போறாங்க. உடனே அவங்க டீ எல்லாம் வாங்கி குடுக்குறாங்க. வாங்கி குடுத்துட்டு, உன்ன பார்த்தா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு மாரி தெரியுது. நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸு" அப்படின்னு பேசுறாங்க. அப்போ ஒருத்தங்க வந்து ராதிகாவ அப்படியே வரைஞ்சு காட்டுறாங்க. ராதிகாவுக்கு வந்து இவங்கலாம் புது ஃப்ரெண்ட்ஸா கிடைக்கிறாங்க. இவங்களுக்கு அவள பார்த்து பயம்லாம் போயிடுச்சு. பகல் நேரத்துல ராதிகாக்கு வந்து ரொம்ப குளிருது. அவங்க நைட்டெல்லாம் வந்து முழிச்சிருக்கனால, காலங்காத்தால வீட்ல தூங்கலான்னு பார்த்தா, வெளியில ஃபுல்லா டிராஃபிக் சத்தம் எல்லாம் தூங்கவே முடியல அவங்களால. சும்மா அப்படியே நடந்துகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு லேடி கேட்குறாங்க, "நீங்க ரொம்ப வெள்ளையா இருக்கீங்களே, என்ன ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்றீங்கன்னு?" ராதிகா அவங்கள பார்த்து பயந்து போறாங்க. அவங்களுக்கு ரொம்ப குளிரா வேற இருக்கு. உடனே போயிட்டு கம்பளி, போர்வைலாம் வாங்கி போத்திக்கிறாங்க. வெளியில பார்த்தா ஒரு மாரி கண்ணு கூசுதுன்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாங்க. எல்லாம் போட்டு போறாங்க. அப்போ இவங்க நடந்து வீட்டுக்கு போம்போது பக்கத்து வீட்டு பொம்பள சொல்றாங்க, உன்ன பார்த்தா வந்து பாவமா இருக்கு. நீயும் உன் ஹஸ்பண்டும் அன்பா இல்லன்னு தெரியுது. உன் ஹஸ்பண்ட நீ தானே பார்த்துக்கணும்" அப்படின்னு அட்வைஸ் குடுக்குறாங்க. "நீங்க உங்க வாய மூடுங்கன்னு" சொல்லிட்டு ராதிகா திட்டிட்டு போயிடுறாங்க. ராதிகாக்கு வந்து 2, 3 நாளா அவங்க காதுல ஏதோ பெரிய சத்தம் கேட்குற மாரி இருக்கு. ஆனா மத்த யாருக்கும் எதுவும் கேட்கல. பர்ட்டிகுலர் டே நைட்டும் அவங்க தூங்குறாங்க. புரண்டு புரண்டு படுக்குறாங்க. சுத்தமா தூக்கம் வரல. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே ரோட்ல வாக்கிங் போறாங்க. அன்னைக்கு வந்து அவங்களுக்கு நைட் டியூட்டி இல்ல. ஸோ வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தா, அவங்களுக்கு திரும்பவும் எரிச்சலா இருக்கு. உடனே காதுக்குள்ள டிஷ்யூ பேப்பர் வச்சு அடைச்சிட்டு இருக்காங்க. நேரா ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க. அங்க டாக்டர் பார்த்துட்டு சொல்றாரு, "உங்க காதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கற்பனை தான் போல இருக்கு. நான் மாத்திரை எழுதி தரேன்னு" எழுதி குடுக்குறாங்க. இவங்க நைட்டு ஃபுல்லா சுத்திட்டு ரோட்லயே படுத்து தூங்கிடுறாங்க ஒரு இடத்துல. இவங்களுக்கு வீட்டுக்கு போய் இஷ்டமே இல்ல. அந்த புருஷன் கூட இருக்கவே இஷ்டம் இல்ல.
நல்லா தூங்கிட்டு காலையில வெயில் வந்த உடனே தான் அப்படியே எழும்பி அலறடிச்சு வீட்டுக்கு வராங்க. ஹஸ்பண்ட் கேட்குறாரு, "நைட்லாம் எங்க போனேன்னு?" "வாக்கிங் போனேன்னு" சொல்லிட்டு திமிராவே படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் நைட்டு ஹஸ்பண்ட் சாப்பாடு வாங்கி குடுக்குறாங்க. "நீ சாப்பிடவே மாட்டேங்கிற, ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்றாரு. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பசிக்கவே மாட்டேங்குது" அப்படின்னு. சரி வா 2 பேரும் சிகரெட் பிடிக்கலாம்னு வெளியில போய் தம் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. நல்லா பேசுறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா வந்து நைட் டியூட்டி போறாங்க. நைட் டியூட்டி போனா அவங்களுக்கு அங்கேயே ரொம்ப தூக்கம் வருது. இன்னைக்கு என்னமோ நைட்டே தூங்கணும் போல இருக்கு. டயர்டா இருக்க மாரி இருக்கு. மாப் பண்ணிட்டு இருக்கும்போதே பொத்துன்னு படுத்து அப்படியே தூங்கிர்றாங்க. அப்புறம் தானாவே எழும்பி அவங்க திரும்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அவங்க உடம்புக்குள்ள வந்து ஏதோ மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்கு போறது முன்னாடி லிஃப்ட்ல அப்படியே போறாங்க. லிஃப்ட்ல போம்போது லிஃப்ட்ல போறதுக்குள்ள சாஞ்சுட்டு அங்கேயே கொறட்ட விட்டு தூங்குறாங்க. அந்த வாட்ச்மேன் அப்நார்மலா பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வீட்டுக்கு அந்த பக்கெட் எடுத்து நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஆடு வந்து நிக்குது. அத பார்த்தவுனே இவங்களுக்கு என்னமோ திடீர்னு வெறி புடிச்ச மாரி ஆகுது. டக்குனு போய் அந்த ஆட்ட வந்து கடிச்சு அதோட ரத்தத்த குடிச்சிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அப்படியே தாகமே அடங்குன மாரி சந்தோஷமா இருக்கு. ஆடு செத்து போயிருது. அவங்களுக்கே ஷாக் ஆயிடுது. நம்ம இப்படி ஒண்ணு பண்ணிட்டோமா? உடனே அந்த ஆட எடுத்து குப்பை தொட்டில போட்டு அங்கருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் டயர்ட்ல நல்லா தூங்கிடுறாங்க. மறுநாள் காலைல எழும்புறாங்க. ஹஸ்பண்ட்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போனோனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா போய் அந்த ஸ்பாட்ல பார்க்குறாங்க. உண்மையாவே நம்ம அந்த ஆட்ட கடிச்சு கொன்னுருக்கோமான்னு டவுட். அங்க பார்த்தா ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஆமா நம்ம ஆட கடிச்சிருக்கோம். இது என்ன நம்ம அப்நார்மலா மாறியிருக்கோம். ரத்தத்த போய் குடிக்கிறோமே அப்படின்னு. ஒரு வேம்பயர் மாரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் இப்படி பண்றோம்? நமக்குள்ள ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்குன்னு ரொம்ப பயம் வருது. அப்படியே வந்து வீட்ல இருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடுலாம் வாங்கி வச்சிருக்காரு. சாப்பிடுன்றாரு. நீங்க கிளம்புங்கன்னு அவ கோவப்பட்டு திட்டுறா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வச்சிருந்த சாப்பாட சாப்பிடுறா. ஆனா, அந்த சாப்பாடு சாப்பிடனா ஒத்துக்கவே இல்ல அவங்களுக்கு. உடனே எல்லாத்தையும் வாமிட் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் நைட் அவங்க வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க. தூக்கம் ஆஸ் யூசுவல் வரல. வெளிய உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு அ நெறைய செடிகள் இருக்க இடத்துல ஒரு பறவைய பார்க்குறாங்க. என்னமோ வெறி வந்த மாரி ஓடி போய் அந்த பறவைய அழகா புடிச்சிடுறாங்க. அத அப்படியே வாய்க்கு கொண்டு போய் அதோட ரத்தத்த ஃபுல்லா குடிச்சிடுறாங்க. பறவை அப்படியே இருக்கு. அத அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு துணியில சுத்தி அவங்க வந்துட்டு அந்த கட்டிலுக்கு அடியில ட்ரா இருக்கு. அந்த ட்ரால வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வருது. சூப்பரா தூங்குறாங்க. ஸோ, இப்ப என்ன ஆகுதுன்னா, ரெகுலரா அவங்க வேலைக்கு போறாங்க. அந்த நைட்டு திரும்புற சமயத்துல அவங்க வந்து ஏதாவது ஒரு பறவைய புடிச்சிடுறாங்க. அந்த பறவைய புடிச்சு அத வந்து ரத்தத்த எடுத்து குடிச்சிடுறாங்க. கோழியா இருக்கட்டும், புறாவா இருக்கட்டும், ஏதோ ஒரு குட்டி பறவையோட ரத்தத்த குடிச்சிட்டோம்னா, அவங்களுக்கு நல்லா சூப்பர் தூக்கம் வருது. பசிக்க மாட்டேங்குது. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அந்த பறவைகள் எல்லாம் அவங்க வந்து நல்லா சுத்தி வச்சு, அந்த ட்ராலயே சேர்த்துட்டு வராங்க. இப்ப கொஞ்ச நாளா அவங்க ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. இந்த பறவைகளோட ரத்தத்தெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஒரு நாள் ஹஸ்பண்ட் சொல்றாரு, "நம்ம வீட்ல ஏதோ நாத்தடிக்கிற மாரி இல்ல" அப்படின்னு. இந்த வீடே குடிசை வீடு இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாரி பேசணும்னா, ஹஸ்பண்ட் அமைதியா போயிடுறாரு. அப்ப அவங்களுக்கும் ஸ்மெல் அடிக்கிற மாரி இருக்கு. சரி இனிமே வீட்ல வச்சுக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறாங்க. நெனச்சா, கட்டில் கடியிலருந்து இந்த பறவைங்க என்னமோ உயிரோட வந்த மாரி வீட்டுக்குள்ள பறக்குதுங்க. அவங்களுக்கே ஷாக்கா இருக்கு. இது என்ன பறவை பறந்துட்டு இருக்கு அப்படின்னு. உடனே அந்த பறவைகள்லாம் எடுத்து தூக்கி குப்பை தொட்டில போட்டுர்றாங்க. அவளுக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நம்ம அப்நார்மலா மாறிட்டு இருக்கோம். நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் இல்ல அப்படின்னு தோணுது. அது ஹஸ்பண்ட்ட சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. ஹஸ்பண்டோட செல்ஃபோன் நம்பருக்கு இவங்க ஃபோன் பண்றாங்க. நேர்ல இருக்கும்போது பேச மாட்டேங்கிறாங்க. பட் ஃபோன் பண்றாங்க. ஹஸ்பண்டுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ என்ன வேலையில இருக்கும்போது ஃபோன் பண்றாளே! சொல்ல என்ன விஷயம் அப்படி கேட்டா, சொல்ல முடியல அவங்களால. நான் நல்லா தான் இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு புருஷன் கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்றாங்க. நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க. அவரும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாரு. 2 பேரும் ஒரே சமயத்துல சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்றாரு, "சரி நீயே சொல்லு" அப்படின்னு. அப்போ ராதிகா எல்லா கதையும் சொல்லிடுறாங்க. கேட்டு ஹஸ்பண்டுக்கு தல சுத்தாத நெலைம. அப்படியே பொத்துன்னு உட்காந்துர்றாரு. வீட்ல யாரோ நாக் பண்றாங்க. "யார் வரா நம்ம வீட்டுக்கு? கெஸ்ட் வராங்களா?" அப்படின்னு. "நீ ஏன் சொல்லலன்னு?" கேட்குறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, "நீ சொன்ன கதைய கேட்டு நான் குழம்பிட்டேன். என்னோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஃப்ரெண்டும், அவன் ஒய்ஃபும் வராங்க. பீச்சுக்கு போறாங்களாம். நீங்களும் வாங்கன்னாங்க. என்னால மறுக்க முடியல" அப்படின்னு. கத ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் நார்மலா சிரிச்சுட்டு, "வாங்க" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அவங்க கூட போறாங்க பீச்சுக்கு. ராதிகாக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல அத கேட்கறதுக்கு. அந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒய்ஃப் கிட்ட ஒரு டாக் இருக்கு. ராதிகா உடனே என்ன பண்றா, "நான் உங்க டாக்க வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு" கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் லாஜிக்கே இல்லாம ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன கூப்பிட்டு ஒரு நாய் வேணுமான்னு கேட்டு, அவங்க தாத்தா கிட்ட வித்துட்டு காச வாங்கிக்கிறாங்க. நேரா வராங்க. நானும் என் ஹஸ்பண்டும் கோயிலுக்கு போனோம். உங்க நாய் ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுறாங்க. அந்த லேடிக்கும் புருஷனுக்கும் ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் அந்த லேடி அந்த ஹஸ்பண்ட்ட சீக்கிரம் போய் நாய புடிங்கன்னு தொரத்தி விடுறாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு எங்கேயோ நின்னுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்க ரத்தம் குடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அத பத்தி பயப்படல. அது மட்டும் இல்லாம இவங்க ரத்தம் குடிக்கிற பறவைகள் எல்லாமே வந்து உயிரோட வருது அப்படின்றதும் தெரியுது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு நைட்டுக்காக வெயிட் பண்றாங்க. நைட் ஆகுது, வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு தான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிசிக்கலா ஒண்ணாகுறாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து என் ரத்தத்தையும் நீ குடி அப்படி பெர்மிஷன் குடுத்துருக்காரு. அதனால ராதிகாவும் அவங்க ரத்தத்த குடிக்கிறா. அப்புறம் அன்னைக்கு நைட் நல்லா தூங்கிடுறாங்க. காலையில ஆகுது, அந்த பறவைகள்லாம் வந்து உயிரோட பறந்துட்டு இருக்கு. அத ஹஸ்பண்ட்ட காட்டுறதுக்காக அவ எழுப்புறா. பார்த்தா ஹஸ்பண்ட் எழும்பவே இல்ல. திரும்ப திரும்ப எழுப்புறாங்க, எழும்பவே மாட்டேங்கிறாரு. பார்த்தா ராதிகாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. மத்த பறவைகள்லாம் உயிரோட சந்தோஷமா இருக்கு. ஆனா, அவங்க புருஷன் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆனா, எப்பவுமே பறவைகள் இறந்து போனாலுமே, கொஞ்ச நாள் அது உயிரோட வந்துருதுல்ல. ஸோ, அவரும் வந்துருவாரு அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த வீட்ல உயிரோட அந்த பறவைகள்லாம் வெளிய தூக்கி போட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட வந்து ஓரமா உட்கார வச்சு, அவருக்கு வந்து ஒரே டெக்கரேஷன். சீரியல் லைட்லாம் போட்டு டெக்கரேஷன். பக்கத்துல நெறைய விளக்குகள்லாம் வச்சு ஒரே டெக்கரேஷன் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. அவர் உயிரோட வந்துருவாரு அப்படின்னு உட்கார வச்சிருக்காங்க. அண்ட் இவங்க வெளிய போறதே இல்ல. இவங்க எப்ப சாப்பிடுறாங்க?
எப்ப சமைக்கிறாங்க? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் அந்த வாட்ச்மேனே இங்க வந்துடுறாரு. அவ வந்து ரொம்ப நாளா வரல வேலைக்கு. அதான் கேட்க வந்தேன்னு கேட்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட. அவங்க சொல்றாங்க, "எனக்கும் தெரியல. டோர் ஓப்பனே ஆகல. அது ஹஸ்பண்டும் வேலைக்கு போல. செத்துருப்பாங்களோ?" அப்படி கேட்டு அந்த பொம்பள சிரிக்கிறா. அந்த வாட்ச்மேன் ஒண்ணும் சொல்லாம கோவமா போயிடுறாரு. ஒரு பக்கத்து வீட்டு பொம்பள என்ன பண்றா, கியூரியாசிட்டினால ஸ்டூல் போட்டு அந்த வீட்ட எட்டி பார்க்குறா. ஆனா, அவ என்ன பார்க்குறா காட்ட மாட்டேங்கிறாங்க. வாந்தி வர மாரி அவளுக்கு இருக்கு. மேபி அந்த பேட் ஸ்மெல்லா என்னன்னு தெரியல. வாந்தி எடுத்துட்டே ஓடிர்றா. பட் யாரும் அந்த கதவ உடைச்செல்லாம் பார்க்க ட்ரை பண்ணல. ராதிகாவும் வெளிய போன மாரியே தெரியல. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் டெய்லி வந்து அப்படியே லைட்லாம் போட்டு விளக்கெல்லாம் வச்சு வச்சிருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் உயிரோட வரவே இல்ல. அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவரோட தலைமுடியெல்லாம் எடுத்து பார்த்தா, தலைமுடிலாம் அப்படியே கையோட வருது. அப்புறம் பார்த்தா கால் தானா வந்து உடைஞ்சு விழுது. ஆக்சுவலா செத்து போனவங்க மேல புழுவெல்லாம் வரும்ல. அந்த மாரிலாம் அந்த புருஷன் மேல வரவே இல்ல. அவரோட பாடி பார்ட் ஒண்ணொன்னா உடைஞ்சு அப்படியே போகுது. ஸோ வினோதமா இருக்கு. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இவர் பழைய மாரி வரமாட்டாரு போல. நம்ம என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு ஆட இவங்க கடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு 7, 8 ஆட்டுக்குட்டி வருது. எல்லாம் மேன்னு கத்திட்டு இவங்க கிட்ட வருது. இவங்க அத அமைதியா இருக்க சொல்றாங்க. பக்கத்து வீட்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்னு அமைதியா இருக்க சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் எட்டி பார்க்குறாங்க. நைட் என்ன ஆடு சத்தம் கேட்குது. எங்கேருந்து கேட்குது? அப்படி பார்க்குறாங்களே தவிர யாரும் அந்த வீட்ல போய் உடைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த வீட்ல ஏதோ அப்நார்மாலிட்டி இருக்குன்னு மட்டும் தெரியுது. எல்லாரும் தூங்குனோன ராதிகா என்ன பண்றாங்க, அந்த ஆடுங்களெல்லாம் வெளிய வர வச்சு, தர தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள விடுறாங்க. அதுங்க போமாட்டேங்குது. போங்க போங்கன்னு ஆக்ஷன் பண்றாங்க, போமாட்டேங்குது. பார்த்தா ஒரு பெரிய எலி ஓடுன உடனே, இந்த ஆடுங்கலாம் பார்த்துட்டு அந்த எலிய சாப்பிடுறதுக்கு ஓடுதுங்க. இவங்க அதான் சான்ஸ்ன்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஸோ இந்த வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு இருக்க ஆடுங்கள்லாம் நான்வெஜ் சாப்பிடுற மாரி மாறியிருக்கு. எப்படி ராதிகாக்கு வந்து வெஜ் சாப்பிட்டாலே வாந்தி வருதோ, அதே மாரி அவங்க கொலை பண்ண எல்லாத்துக்குமே வந்து வெஜ் புடிக்கல. நான்வெஜ் தான் புடிச்சிருக்கு. இந்த ஆடுகளெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வர ராதிகாவ, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்கல்ல, ஸ்டூல் போட்டு எட்டி பார்ப்பாங்களே, அந்த லேடி வந்து கத்திய முதுகுல வச்சு மரியாதையா உள்ள போன்னு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தா இறந்து போன அந்த புருஷன பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ராதிகா சொல்றா, "அங்க பார்க்காத, அங்க பார்க்காதன்னு." அந்த பொண்ணு பயந்து நடுங்குறா. ராதிகாக்கு ரொம்ப தாகமா இருக்கு. பேசாம இவளோட ரத்தத்த குடிக்கலான்னு கடிக்க வராங்க. அப்புறம் மனசு மாறி, "அதுக்கெல்லாம் நீ லாயக்கே இல்ல." அப்படி சொல்லிட்டு, கையில ஒரு பெரிய வெயிட்டான பொருள வச்சு அவ தலையில அடிச்சிடுறாங்க. அவ்வளோதான் அந்த லேடி அங்கேயே செத்து விழுந்துடுறா. ஸோ ஒரு கொலையும் அவ பண்ணிடுறா. இப்ப இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றது? ராதிகா என்ன பண்றா, பக்கத்து வீட்டு ஷீதல் இருக்காங்கல்ல, கதவெல்லாம் ஓப்பன் பண்றதில்ல. ஒரே ஒரு செவுரு மட்டும் தான் இருக்கு. ஸோ அத நாக் பண்ணி என்ன பண்றாங்க, "ஷீதல், நான் இந்த ஊர விட்டே போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உதவி வேணும். ரம்பம் இருந்தா குடேன்" அப்படின்னு கேட்குறாங்க. "நெறைய பேர் உன்ன பத்தி என்னமோ சொல்றாங்களே, நான் உன்ன நம்புறேன், நீ நல்லவ. ஏதோ உன்ன பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க மக்கள். சரி ஓகே உனக்கு ரம்பம் தரேன்னு" சொல்லிட்டு அந்த ஷீதல் குடுத்துடுறாங்க. இவ என்ன பண்றா, அந்த பக்கத்து வீட்டு பொம்பளைய வந்து அப்படியே இஷ்டத்துக்கு துண்டு துண்டா ரம்ப வச்சு அறுக்குறா. எல்லாத்தையும் அறுத்து பிளாஸ்டிக் மூட்டையா கட்டி அவங்க காட்டுக்குள்ள கொண்டு போய் தூக்கி எறிறாங்க. பார்த்தா அங்கேருந்து அந்த ஆடுகள் ஓடி வருது. பிணத்த பார்த்தோன்னே சாப்பிடுறதுக்கு ஜாலியா வருதுங்க. ராதிகா அங்கேருந்து அப்படியே ஓடி வந்துடுறாங்க வீட்டுக்கு. அடுத்த நாள் அப்படியே சோர்வா ராதிகா போறாங்க. அவங்களோட டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு கேட்குறாங்க, "என்ன நீ ரொம்ப பிளாக் ஆயிட்ட? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் டல்லா இருக்கன்னு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ஹெல்ப் வேணும். உனக்கு என்ன ஹெல்ப் வேணா பண்ணுவேன். நீ சொல்லு." அப்படின்னோனே, அவங்க வந்து ஒரு வேன் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு கஸ்டமர் இருக்கான். அவன் வந்து வேன் டிரைவர். அவன்கிட்ட போய் பேசிடுறாங்க. ஸோ ராதிகா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து இனிமே வச்சு யூஸ் இல்லன்னு புரியுது. அதனால அந்த ஹஸ்பண்ட வந்து நல்லா துணி வச்சு சுத்தி வச்சுடுறாங்க. அவருக்கு வேண்டிய மாலைகள்லாம் போடுறாங்க. அண்ட் அந்த வேன் டிரைவர் கூட நைட் அந்த பாடி எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க. அந்த வேன் டிரைவர் ஆனா நடுவுல வந்து, "எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது." அப்படின்ற மாரி கோவமா சொல்றாரு. ராதிகாவே அந்த பொணத்தையும் கீழ இறக்கி விட்டுர்றாரு. அவ்வளோதான் நடு ரோட்ல பொணத்தோட இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியோ அந்த இடத்துல ஒரு ட்ராலி கிடைக்குது. அதுக்குள்ள அந்த ஹஸ்பண்ட வச்சு அவங்களே நடந்து, ஓடி அப்படியே தூரமான இடத்துக்கு போறாங்க. அப்புறம் நடுராத்திரி அவர வச்சு விறகெல்லாம் வச்சு அவங்களே வந்து தகனம் பண்றாங்க. அந்த பொணத்தையே பார்த்துட்டு காலையில வரைக்கும் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒருத்தர் அகோரி வராரு. அவர் அந்த எரிஞ்சு போன சாம்பல் எடுத்து உடம்புலலாம் பூசிக்கிறாரு. ராதிகாவுக்கும் ஏதோ ஆசீர்வாதம் பண்ற மாரி பண்றாங்க. உடனே ராதிகா வந்து குப்பத்தொட்டி பக்கத்துல ஒரு டப்பா இருக்கு. அத எடுத்துட்டு வந்து அந்த சாம்பல் எல்லாம் அதுக்குள்ள போட்டு அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஒரு டீ கடையில டீ குடிக்கிறாங்க. அவங்க எங்க போகணும்னு ஒரு ஐடியாவே இல்லாம அவங்க பாட்டுக்கு டப்பாவ எடுத்து நடந்துட்டே இருக்காங்க. அந்த வெயில்ல நடக்கும்போது நல்லா மயக்கமா வருது. ரோட்லயே பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அந்த டப்பா உருண்டு ஓடிருது. அப்ப பார்த்தா அவங்கள யாரோ காப்பாத்தி இந்த புத்த மதம் இருக்குல்ல, அதுல வந்து நெறைய துறவிகள் இருப்பாங்கல்ல, அந்த மாரி ஒரு இடத்துல சேர்த்து விட்டுருக்காங்க. அந்த துறவிகள் எல்லாமே பெண்கள் தான். எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு, அந்த காய் உடை உடுத்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து அவள பார்த்து சொல்றாங்க, "நீங்க வந்து உங்க உடம்பு சரியில்லைக்கு இங்கேயே இருக்கலாம்" அப்படின்னு. "நீங்க இங்கேயே சாப்பிடுங்க" சொல்லி சாப்பாடு குடுக்குறாங்க. அந்த சாப்பாடு வந்து வெஜிடேரியன் சாப்பாடு. ராதிகாக்கு ஒத்துக்காதுல, அவ அப்படியே பார்க்குறா. அப்ப அவங்க சொல்றாங்க, "இங்க நாங்க நான்வெஜ்லாம் சமைக்க மாட்டோம். அனிமல்ஸ கஷ்டப்படுத்த மாட்டோம்ன்னு." அப்பவே ராதிகாவுக்கு புரியுது நம்ம இங்க இருக்க முடியாதுன்னு. "இல்ல இனி நைட்டுக்கு வரைக்கும் இருந்தா போதும். நான் அப்புறம் போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த மூக்குல இருக்க புண்ணுக்கெல்லாம் வந்து பேண்டேஜ்லாம் போட்டு விடுறாங்க. ராதிகா என்ன பண்றாங்க, ஃபோன் பண்றாங்க ஷீத்தலுக்கு. அவகிட்ட வண்டி கேட்டிருக்காங்க. திரும்பவும் ஊருக்கே போறதுக்கு. அதே மாரி நைட்டு வண்டி வருது. இவங்க வந்து தன்னோட வீட்டுக்கு வராங்க. தன்னோட வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா, மக்கள்லாம் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியோ ராதிகா அங்க வரப்போறான்னு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அவங்கலாம் ராதிகாவோட வீட வந்து எரிக்க ட்ரை பண்ணி தீப்பந்தம்லாம் வச்சிருக்காங்க. அந்த வீட உடைச்சு உள்ள நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. இது ஒரு பேயோட வீடு, ஒரு விட்ச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு சூனியக்காரியோட வீடு அப்படி சொல்லி எரிக்கிறாங்க.
ஸோ ராதிகா பார்த்துட்டு இப்போ நம்ம போனால் ஆபத்து அப்படின்னு நிற்கிறா. ஆனால் அவளை மக்கள் பார்த்துடுறாங்க, துரத்துறாங்க. இவ எப்படியோ ஓடி தப்பிச்சிடுறா. இவ தப்பிக்கவும் ஒரு சாமியாரும் ஒரு போலீஸும் வராங்க. ஏய் நீ வந்து சூரியகாரி தானே அப்படின்னு பக்கத்துல பிடிக்க வராங்க. அதுக்குள்ள பார்த்தா பின்னாடி இந்த ஒயர் வந்து எரியுது. அதை பார்த்த உடனே இவ ஏதோ சாமின்னு நினைச்சுக்கிறாங்க. ஐயோ இவங்க ஒரு அம்மன் போல பவர் இருக்குன்னு காலில் விழுந்து கும்பிட்டு அதுங்க ஓடிடுதுங்க. ஸோ ராதிகா எஸ்கேப் ஆனப்ப சாமின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா யாரோ கோணியை போட்டு அவளை முடித்து கடத்திடுறாங்க. பயந்து போறா. அந்த டாக்ஸியில் போய் உட்கார வச்சுட்டு அந்த கோணியை எடுத்துடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஷீத்தலோட ஹஸ்பண்டு ஒரு டிரைவர் இவங்க தான் கடத்திருக்காங்க. ஸோ ஷீத்தல் கரெக்டாக காப்பாற்றிருக்கா. வண்டி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தா திரும்பவும் மக்கள்லாம் ஓடி வராங்க. சூனியக்காரி சூனியக்காரி வெளியேவான்னு கத்துறாங்க. இப்போ ராதிகாவுக்கு தைரியம் வருது. அவள் வெளியே போறா. நீ சூனியக்காரி தானே? ஆமாம். மனுஷனாக்க தான் கஷ்டம், நான் சூனியக்காரி தான் அப்படி சொல்லிட்டு பேய் மாதிரி ஆக்ஷன் பண்ணுறா. இதை பார்த்து அவங்க எல்லாம் பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுதுங்க. ராதிகா நிம்மதியாக அப்படியே போய்கிட்டு இருக்கா. இப்போ வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னே தெரியல. அவளே முடிவு பண்ணிக்கிட்டா நம்ம நார்மல் இல்லை, நம்ம வந்து அப்நார்மல், நம்ம ஒரு பேய் தான் போல, நார்மல் சாப்பாடு நமக்கு ஒத்துக்கலை அப்படின்னு முடிவு பண்ணி அவள் அதை ஏற்றுக்கிட்டா. நம்ம ஒரு சூனியக்காரி தான் போல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவள் கடைசியாக ஷாப்பிங் பண்ணி திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறா. ஏதோ வாங்கிட்டு அவள் பாட்டு ஹிமாலயன் எக்ஸ்பிரஸ் ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ ஹிமாலயாஸ்க்கே போகிறாளா என்னன்னு தெரியல. நம்ம வந்து இந்த மக்கள் கூட இருக்க லாய்க்கு கிடையாது, பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கணும், அங்கே இருக்க அனிமல்ஸை நம்ம சாப்பிட்டா மேபி அவங்களாம் உயிரோடு இருப்பாங்க, இப்படியே சுற்றலாம் அப்படின்ற ஒரு பிளானில் போகிறாளா தெரியல. அவள் அந்த வண்டியில் தனியாக ஏறி போகிறாள். அப்போ ஒரு வயசாக நம்ம கேட்குறாங்க உன் ஃபேஸ்க்கு என்னமா ஆச்சுன்னு. அப்போ கோவமாக பதில் சொல்லிட்டு அவள் பாட்டு டாய்லெட்டில் போயிட்டு அவள் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் அதை எடுத்து கை ஃபுல்லாக போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸையும் பிளாக் ப்ளவுஸ், பிளாக் புடவை, மொத்தமாக ஒரு சூனியக்காரி மாதிரியே மாறுறா. வாயில் பிளாக் லிப்ஸ்டிக், பிளாக் கூலிங் கிளாஸ். அவள் தன்னைத்தானே தன்னோட உருவத்தை ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு அப்படியே ட்ரெயினில் நின்று வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தா. அந்த ஆடுகள் இருக்கு இல்லையா, அதுங்கெல்லாம் அவளை தேடிக்கிட்டே கீழே ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. அவளும் அப்படியே அதுங்களை ஹாப்பியாக பார்க்குறா. ஸோ இவ எங்கே போய் சேர்றாளோ இவ கூடவே அந்த ஆடுகள்லாம் வரும் போல். இவளோட வாழ்க்கை வந்து மக்கள் கூட இல்லாமல் மக்கள் இல்லாத ஒரு இடத்துல தனிமையில் நிம்மதியாக தூங்கிட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு வாழ போகிறா போல இருக்கு. ஸோ படத்தை அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்ததே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படமாக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். வேறு மாதிரி உங்களுக்கு இந்த படத்தோட முடிவு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான மூவிஸோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.